ஹலோ மக்களே, அம்மா வீட்டில் டே 3 கோயில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. வாங்கினதுக்கப்புறம் ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியும் இருந்துச்சு. வீட்டில் குக் பண்ணால் லேட் ஆகிடும்னு ஆன் த வேலையே சாப்பிட்டாச்சு. ஹெல்தி ஆப்ஷனாக தங்க சம்பா அரிசியில் செஞ்ச ஒரு தோசை, அப்புறம் சங்குப்பூ டீ குடித்தேன். கீழே வந்து கற்கண்டெலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் போகிற வழி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபுல்லாக வயல் தோட்டம் அப்படின்னு க்ரீனிஷாக இருக்கும். மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். நாங்கள் கோயில் ரீச் ஆனப்போ கூட்டமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கடைகளும் 2-3 தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கூட்டம் வந்துடுச்சு. ஆடி மாதத்தில் ஒரு நாளும் ஒரு ஃபேமிலி சர்க்கிள், அதாவது பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க, நாங்களாம் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணுவோம். அப்புறம் கரெக்டாக நாங்கள் உள்ளே போனப்போ தான் யாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அபிஷேக பூஜையும் பார்த்தாச்சு. அதுக்குள்ளே அத்தை, மாமா, அண்ணா, அண்ணி, பாப்பா எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒன்றா பூஜையும் பார்த்துட்டு அலங்காரம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிம்மதியாக சாமியும் கும்பிட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கண்ணாடி வளையல் வாங்கலான்னு போயாச்சு. கண்ணாடி வளையல் கையில் இருக்கிறதே ஒரு அழகு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அன்னதான பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் எல்லோரும். அப்புறம் அம்மா ரொம்ப நாளாக ஒரு பன்னீர் ரோஸ் செடி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய்.